ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான அதே சமயத்தில் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பாஸ்தா ரெசிபி தான் செஞ்சு காட்ட போகிறேன். இந்த பாஸ்தாவோட பேர் வந்து ப்ரக்கோலி பாஸ்தா. ஏன்னா இது ப்ரக்கோலி வச்சு பண்ண போகிறதுனால நானே அந்த பேரை வச்சுட்டேன். ஸோ இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தோன்னா, ப்ரக்கோலி, அதுக்கப்புறம் வந்து பாஸ்தா எடுத்திருக்கேன். இதில் ஃபுல் பாஸ்தா போட போகிறது கிடையாது, இதில் ஹாஃப் தான் போட போகிறேன். அதுக்கப்புறம் வந்து 2 பூண்டு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இட்டாலியன் சீசனிங், அது ஸ்பைசஸ் எல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து தேவையான அளவு சால்ட்டு. அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர் எடுத்திருக்கேன். நீங்கள் குழந்தைங்க காரம் கம்மியாக சாப்பிட்டா நீங்கள் 1/4 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பட்டர், அதுக்கப்புறம் வந்து ஒரு 100 ml மில்க் எடுத்திருக்கேன், பால் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து மாசரல்லா சீஸ், பாஸ்தானாலே குழந்தைங்க சீஸ் கேட்பாங்க, போட்டு கொடுக்கலாம். ஸோ சீஸ் எடுத்திருக்கேன். ஸோ எப்படி செய்கிறதுன்றதை போய் பார்க்கலாம். பாஸ்தா எப்பயுமே வேக வைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் வேக வைக்கிறது நல்லது. ஏன்னா வந்து ஒன்றோடு ஒன்று ஒட்டாது, அடியும் பிடிக்காது. ஸோ பக்கத்துலேயே வந்து ப்ரக்கோலி வேக வைக்கிறதுக்காக அது தண்ணி வச்சுருக்கேன் பாத்திரத்தில். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. ஸோ இப்போ வந்து நான் பாஸ்தாவை ஆட் பண்ண போகிறேன். இந்த குட்டீஸ்க்கெல்லாம் ப்ரக்கோலி கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், சாப்பிடவே மாட்டாங்க. எங்கள் வீட்டில் இதுவரை இது நான் ப்ரக்கோலி போட்டு செய்கிறேன் அப்படின்றதே தெரியாது. கேட்டால் க்ரீன் பாஸ்தா அப்படின்னு தான் நான் அவங்கக்கிட்ட சொல்லுவேன். ஸோ அவங்களும் சாப்பிட்ருவாங்க. பாஸ்தாவில் வந்து உப்பு இருக்காது. ஸோ நம்ம தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ப்ரக்கோலியில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க கூட அடிக்கடி இந்த ப்ரக்கோலி வெஜிடபிள் ஆட் பண்ணிக்கலாம் அவங்களோட டயட்டில். ஏன்னா வந்து ப்ரக்கோலி வந்து பாப்பாவோட குழந்தைங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட், அதுக்கப்புறம் ஸ்பைனல் கார்டு டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப நல்லது. ஸோ ப்ரெக்னென்ட் லேடிஸ் நீங்கள் அடிக்கடி இந்த வெஜிடபிளை உங்களோட டயட்டில் சேர்த்துக்கோங்க. பாஸ்தா நல்லா வெந்துருச்சு. அதுக்கப்புறம் ப்ரக்கோலியும் கொஞ்சம் பாயில் ஆகிடுச்சு, ஆஃப் பாயில் ஆகிடுச்சு. ஸோ ப்ரக்கோலியை வந்து நான் நெக்ஸ்ட்டு மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ எப்படி இந்த ரெசிபியை செய்கிறதுன்றதை பார்க்கலாம். ஸோ பேன் வந்து சூடாகிடுச்சு. ஸோ நான் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதும். அதுக்கப்புறம் வந்து 2 பூண்டு எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை நான் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் அதை தான் ஆட் பண்ண போகிறேன். பாஸ்தாவில் எப்பயுமே நம்ம வந்து கார்லிக் போட்டு சாட் பண்ணோன்னா அது ஒரு தனி ஃப்ளேவர், நல்ல வாசனையாக இருக்கும். பூண்டு கார்லிக் நல்லா சாட் ஆகிடுச்சு. ஸோ அரைச்சி வச்சுருந்த ப்ரக்கோலியை நெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் பெப்பர். இப்போது உங்கள் கிட்ஸ் காரம் கம்மியாக சாப்பிட்டாங்கன்னா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் பெப்பர் எடுத்துக்கோங்க. ஸோ ப்ரக்கோலிக்கு தேவையான சால்ட் இப்போ ஆட் பண்ணுறேன். இப்போது எல்லாத்தையும் நல்லா சாட் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் சாட் பண்ணால் போதும். ஏன்னா வந்து ஆல்ரெடி வந்து ப்ரக்கோலி ஆஃப் பாயில் பண்ணிட்டோம் நம்ம. இந்த கிட்ஸ் எல்லாம் பச்சை கலரில் ஏதாவது ஒரு வெஜிடபிள் கொடுத்தாலே சாப்பிட்றதே இல்லைங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா அவங்க வந்து கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எங்கள் வீட்டில் எப்போ செஞ்சாலும் ஃபுல்லாக காலியாகிடும். அதுவும் இந்த வெஜிடபிளில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதுனால ஸ்கின்னுக்குமே ரொம்ப நல்லது. ஸோ ப்ரக்கோலி வெந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வேக வச்ச பாஸ்தாவை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா பெரிய பாத்திரத்தில் வேக வச்சதுனால பாஸ்தா ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் சூப்பராக இருக்குது, நல்லா வெந்துருச்சு. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வந்து மில்க் ஆட் பண்ணிக்கலாம். கீரையில் இருக்க மாதிரியே இந்த வெஜிடபிள்லேயும் விட்டமின் அண்ட் மினரல்ஸ் நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் வந்து உங்கள் கிட்ஸுக்கு வந்து வீக்லி ஒன்ஸ் கூட நீங்கள் இந்த ப்ரக்கோலி பாஸ்தா செஞ்சு கொடுக்கலாம். ஸோ ப்ரக்கோலியோட பாஸ்தா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் நான் இப்போது மில்க் ஆட் பண்ண போகிறேன். நான் வந்து 100 ml மில்க் ஆட் பண்ணுறேன். சில பேருக்கு வந்து கொஞ்சம் க்ரீமி கன்சிஸ்டன்சி பிடிக்கும். ஸோ அவங்க வந்து 150 or 200 ml கூட மில்க் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம மில்க்கை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இட்டாலியன் ஸ்பைசஸ் ஆட் பண்ண போகிறோம். இந்த இட்டாலியன் ஸ்பைசஸில் வேறு ஒன்றும் இல்லை, ஆரிகானோ, அதுக்கப்புறம் பேசில் லீவ்ஸ் அதெல்லாம் தான் இருக்கும். இப்போ எல்லா கடையிலையுமே இது கிடைக்கிது. இங்கே வந்து வால்மார்ட், ஆல்டிலலாம் லெஸ் தென் $1 கிடைக்கிது. ஸோ பாஸ்தானாலே கண்டிப்பாக வந்து நம்ம இட்டாலியன் ஸ்பைசஸ் ஆட் பண்ணணும். அதுதான் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும்.
ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக வந்து நம்ம ஷ்ரெட்டட் சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். மொசரல்லா சீஸ் இருக்குது, ஸோ அதை தான் ஆட் பண்ண போகிறேன் லாஸ்ட்டாக. எம்மியான அதே சமயத்தில் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ப்ரெக்கோலி பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் உங்கள் கிட்ஸுக்கு வீட்டில் செஞ்சு கொடுங்க. ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல்சோ நோட்டிஃபிகேஷன் பெல்லை ஹிட் பண்ணுங்க. ஸோ நீங்கள் நோட்டிஃபைட் ஆகலாம் எவ்ரி டைம். பாய். தேங்க்யூ.